ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க அல்ட்ரா வெக்ட் தமிழ் ஒரு சூப்பரான வீடியோ ஸ்மோக் பபிள் எப்படி செய்யணும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சம்மர் ஸ்டார்ட்டும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஸ்மோக் பபிள் எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, ஸ்மோக் பபிள் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு போத்தல் தேவை. ஓகே, இந்த மாதிரி ஒரு போத்தல் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஒரு போத்தல் இருந்தால் நல்லாயிருக்கும். இவ்வளோ பெருசு தேவைலாம் நம்ம வீட்டு அவ்வளோ பெருசாக இருக்கு, ஆனால் கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது ஒரு ஷாம்போ ஒன்று தேவை. இந்த மாதிரி ஒரு ஷாம்போ தேவை. எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு, அதாவது இப்போ ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வர லிக்விட் அந்த மாதிரி லிக்விட் பார் இல்லை, லிக்விட் பாத்திரங்களை கழுவுறதுக்கான அந்த லிக்விட் இருந்தாலும் சூப்பராக வேலை செய்யும். ஓகே, அடுத்தது நமக்கு ஊதுபத்தி என்ன ஊதுபத்திடுவாங்க அவங்க தேவை. ஓகே, இந்த மாதிரி 2 தேவை. 2 எடுத்துக்கோங்க. எப்படி ஒரு 30 எடுத்துக்கோங்க. போத்தலோட சைஸை பொறுத்து இருந்தாலும். ஓகே, அடுத்தது ஸ்ட்ரோ தேவை. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோ ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் இந்த சைடை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோ. ஓகே, அடுத்தது க்ளூகன். இல்லை சூப்பர் க்ளூ அந்த மாதிரி நல்லா ஒட்ட முடியும் பொருள், அதாவது தூக்கிட்டே இருக்கணும் பரவாயில்ல. இந்த மாதிரி எடுத்து கம் மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மொத்தமாக தேவை. இப்போ நம்ம இப்படி செஞ்சு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ மூடியில் நல்லா ஓட்டை போட்டு எடுத்தாச்சு. இப்போ இதான் நம்ம இதுக்குள்ளே ஊற்றணும். மூடிக்குள்ளே ஸ்டோவை ஊற்ற போகிறோம். இப்படி போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ நம்ம இதில் க்ளூ பண்ண எல்லாம் சுற்றி வைக்கணும். இப்போ நம்ம க்ளூ அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி ஒட்டிக்கொள்ளுங்க. உள்பக்கத்துலேயும் ஒட்டிக்கொள்ளுங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ள நல்லா ஒட்டிக்கொள்ளுங்க. காற்று போகிற மாதிரி ஒட்டிக்கொள்ளுங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக நமக்கு இருக்கும். ஓகே, இப்போ போத்தலில் இதை ஃபிட் பண்ணி பார்க்கலாம். அதான் இப்போ முக்கியம். ஃபிட் பண்ணலாம். ஓகே, நல்லா ஃபிட் ஆகுது. அது ஃபிட் ஆகும், அதான் ஒன்று. ஓகே, இப்போ கழட்டிட்டு அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போயிடலாம். ஓகே, அடுத்த ஸ்டெப் என்னென்னா தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இதுக்குள்ளே நம்ம ஷாம்புவை விட்டு நல்லா கலக்கணும். அந்த முட்டை அதாவது பபுள் வாரளவு நல்லா கலக்கி கொள்ளணும். அதான் இங்கே இருக்குது. ஓரளவு தண்ணிக்கு எந்த மாதிரி ஷாம்பு போட்டாலே போதும். நிறைய என்ன போட வேணாம். ஆனால் நிறைய போட்டால் தான் நமக்கு ஓரளவு பபுள் உடையாமல் இருக்கும். ஓகே, இதுதான் எனக்கு கலக்கிறதுக்கு கிடச்சிது. ஒரு எதுவுமே இல்லை கலக்கணும். நீங்கள் கரண்டியை வச்சு கூட கலக்கி கொள்ளுங்க. ஓகே, அப்படியே ஃபுல்லாக கலக்கி கொண்டே இருங்க. நல்லா அப்படியே ஃபுல்லாக கலங்கி அப்படியே சேராத வரைக்கும், அதாவது அடியில் தங்கக்கூடாது. நல்லா அப்படியே கலக்கி கொள்ளுங்க. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஊதுபத்தியை பற்ற வச்சு எடுத்துட்டோம். அது இப்போ நம்ம புகையை இதுக்குள்ளே விடணும். போத்தலுக்குள்ளே புகையை நல்லா விடணும். இதுதான் இப்போ அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொன்னால். கொஞ்சம் நேரம் எடுக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ போத்தல் ஃபுல்லாக பூவாக வந்திருக்கு. இந்த டைம் போட்டு மூடிடணும். ஓகே, இந்த மாதிரி மூடிக்கொள்ளுங்க. இப்போ மிச்சத்தை அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப் எதுவுமே இல்லை. இதை நல்லா கலந்து இதில் விட்டோம்னா விட்டு. ஓகே, இப்போ கிட்ட கொண்டு வா. இதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்.
இப்போ நல்லா எடுத்து ஓகே புகை போகுது, சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையோட கிடைக்கும், பபிளோட கிடைக்கும், நமக்கு புகையாக போகுது, சூப்பராக இருக்குது. அதுவும் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், அதான் எனக்கு உடையுது. ஓகே இப்போ பாருங்க சூப்பராக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. ஓகே அமத்து இல்லை ஒழுங்காச்சு போத்தில் கொஞ்சம் பெல்லாம் கொடுத்து அமத்து. பொறுமையாடு ஆடு பொறுமையா இந்தா, அது உடைய விடக்கூடாது. ஐயோ நீ உடைய விடக்கூடாது, அப்படியே மெல்லமா போதும் மெல்லமா. ஓட போதும் மெல்லமாடு உடச்சு பாரு, புகை வருது. எப்படி நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்து சரியா வந்துச்சான்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். புகை போகுது, சூப்பர். ஓகே ஒரு பெரிய முட்டை உடைக்கலாம், சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பார்த்துட்டுங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து வீட்டை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அவ்வளோதான் வீடியோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.